வணக்கம். நம்ம இந்த வீட்டில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, பெருக்குத்தொடர் வரிசை சார்ந்த கணக்கில் தான் இங்கே பார்த்துட்ருக்கோம். ரைட்டு வாங்க. ஸோ அப்போ நம்மளோட பயிற்சியில் 5வது கணக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக இதை போட்டுடலாம். என்ன கணக்கு அப்படின்னா, பின்வரும் பெருக்குத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. ஸோ இதான் கொஷினு ஓகேங்களா. ஸோ ஆசிய ரூல் படி ஓகேவா, ட்ரெடிஷ்னலில் இப்படி தான் போட்டாகணும். ஸோ அந்தந்த ஃபார்முலா வச்சு ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் போடணும். ஸோ இதெல்லாம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஈஸியாக போட போகிறோம். என்ன கொஷின்ற விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஐயா உறுப்புகளினுடைய எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஸோ 2 கொஷினும் ஐயா 2 கொஷின் நம்ம ஈஸியாக போட்டுடலாம் அப்படிங்களா. உறுப்புகளுடைய எண்ணிக்கை ரைட். இப்போ இங்கே பாருங்கள் சார், என்ன அப்படின்னா 4, 8, 16 அண்ட் ஸோ ஆன். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8192. ஸோ இதோட உறுப்புகளுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரொம்ப ஈஸியாக ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒற்றை இலக்கம் வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது ஒற்றை இலக்கம் என்ன அப்படின்னா என்னென்னா, யூனிட் டிஜிட் வச்சு நான் ஈஸியாக கண்டுபிடிக்க போகிறேன். யூனிட் டிஜிட் ஓகேங்களா. ஸோ யூனிட் டிஜிட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒற்றை இலக்கம் ஓகேங்களா. ஒற்றை இலக்கம். ஸோ ஒற்றை இலக்கத்தில் வச்சு நான் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க போகிறேன். எந்த ஃபார்முலா எதுவுமே இல்லாமல் அவன் கொடுத்த ஆப்ஷனை வச்சு ஒரு செங்கில் நான் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு இருப்பேன். ஸோ ஒற்றை இலக்கம் என்னென்னா, இதில் ஒற்றை இலக்கம் 4, இதில் ஒற்றை இலக்கம் யார் 8, இதில் ஒற்றை இலக்கம் யார் 6. அதேமாரி இவ்வளோ பெரிய, அதாவது எத்தனாவது உறுப்புன்னு கேட்குறான். ஓகே, இதுதான் லாஸ்ட்டு உறுப்பு ஓகேங்களா. ஸோ இதை தான் கேட்குறான், எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு கேட்குறான். ஸோ இதில் லாஸ்ட்டு உறுப்பு கொடுத்துருக்கேன். இதில் 1ஆம் இலக்க எண் யார் அப்படின்னா 2. 1ஆம் இலக்க எண் யார் அப்படின்னா 2ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ 1ஆம் இலக்க எண் யாருன்னா இதில் 2, அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன கொடுத்தோன்னா 10 உறுப்புகள் இருக்குங்கிறான். அதாவது இங்கே மொத்தம் வந்து 10 உறுப்புகள் இருக்குங்கிறான். ஸோ இப்போ நான் 10 உறுப்பு நான் என்ன பண்ண போகிறேன், 10வது உறுப்போடைய ஓகேவா முதலாம் இலக்க எண் யாராக இருக்கணும் 2ஆக இருக்கணும். அதாவது அது என்ன சொல்கிறானோ அதோடைய உறுப்புகளின் எண்ணிக்கை வந்து 10 அப்படின்னா 10ஓடைய முதலாம் இலக்க எண் யாராக இருக்கணும் 2ன்னு இருக்கும். ஸோ அப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன் ரொம்ப ஈஸியாக. ஃபஸ்ட்டு இலக்க எண் யார் அப்படின்னா 4. அடுத்து இங்கே 8 வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2ஆல் பெருக்கிருக்கான்னு அர்த்தம். ஸோ அதேமாரி ஒவ்வொன்றையும் 2ஆல் பெருக்கி முதலாம் இலக்க எண்ணை மட்டும் நான் எழுத போகிறேன் ஓகேங்களா. ஸோ ஒரு 4 2 8. அடுத்தது 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 8 2 16க்கு 6. 8 இதை நான் 2ஆல் பெருக்க போகிறேன். 6 2 எவ்வளோ 12. 12க்கு நான் என்ன பண்ணேன் 2 மட்டும் போட போகிறேன். திருப்பி இதை நான் 2ஆல் பெருக்குனா 2 2 4 ஓகேங்களா ரைட்டு. திருப்பி நான் இது 2ஆல் பெருக்கணும் 4 2 8. திருப்பி நான் இது 2ஆல் பெருக்கணும். ஏன் 2ஆல் பெருக்கணும்னா பொது விகிதம் 2 ஓகேங்களா. ஸோ அதனால் 2ஆல் பெருக்கிறேன். ஸோ இங்கே திருப்பியும் 2ஆல் பெருக்கணும் 8 2 16க்கு 6 மட்டும் போட்டால் போதும். திருப்பியும் 6 2 12 ஓகேங்களா ரைட். இப்போ அவ்வளோதான், இதுதான் முதலாம் இலக்க எண். ஸோ இங்கே இது நான் கண்டுபிடிச்சிருக்கிறதுலாம் என்னது முதலாம் இலக்க எண். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு 10 உறுப்புன்னு சொல்கிறேன்னா அப்போ 1 2 3 4 5 6 7 8 ஓகேங்களா. இன்னும் 2 உறுப்புன்னு இல்லை, 6 2 2 2 ஓகேங்களா 4. அடுத்தது 4 2 8 ஓகேங்களா. திருப்பியும் 8ஆல் பெருக்குன்னா 8 2ஆல் பெருக்கும் 8 2 16 ரைட்டு. திருப்பி 2ஆல் பெருக்குன்னா 6 2 12. ஸோ இவ்வளோ தான் விஷயம். இப்போ பாருங்கள், மொத்தம் 10 உறுப்புன்னு சொல்லியிருக்காங்களா. எத்தனை உறுப்பு இருக்குங்கிறான் 10 உறுப்பு. மொதல் ஆப்ஷனு 10ன்னு கொடுத்துருக்கான். ஸோ 10 உறுப்பு இருந்துச்சுன்னா முதலாம் இலக்க எண் யாராக இருக்கணும் 2ஆக இருக்கணும். இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 அப்படின்னு இருந்துச்சுன்னா முதலாம் இலக்க எண் யாராக இருக்கணும் 8ன்னு இருக்கணும். ஆனால் இங்கே நமக்கு ஆன்சர் என்ன இருக்குது 2ன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது கிடையாது. ஸோ அப்போ இது 10வது ஓகேங்களா ரைட்டு. 11 அடுத்தனா யார் இருக்குது 11வது பிளேஸில் யார் இருக்கா முதலாம் இலக்க எண் 6ன்னு இருக்குது ஓகேங்களா. ஸோ ஆனால் நமக்கு எவ்வளோ இருக்கணும் 8ன்னு இருக்கணும், சாரி 2ன்னு இருக்கணும். என்ன இருக்கணும் 2ன்னு இருக்கும். ஸோ இதுவும் தப்பு ரைட். அடுத்து 7ஆம் இலக்க எண் சொல்லியிருக்காங்களா ரைட்டு. 7ஆம் இலக்க எண் பாருங்கள் 1 2 3 4 5 6 7. ஓகே, 7ஆம் இலக்க எண் முதலாம் இலக்க எண் 7வது இடத்துல முதலாம் இலக்க எண் யார் அப்படின்னா 6. ஆனால் நமக்கு எவ்வளோ இருக்கணும் 2 தான் இருக்கணும். ஸோ இதுவும் தப்பு. ஸோ 12வது பிளேஸில் தான் ஓகேவா, 12வது பிளேஸில் தான் முதலாம் இலக்க எண் யார் இருக்கா 2ன்னு இருக்குது அவன் கொடுத்த ஆப்ஷன். ஓகே, அப்போ 8192. ஓகே, மொத்தம் உறுப்புகள் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னா 12 இருக்குது. எவ்வளோ இருக்குது 12. ஸோ 12வது இடத்துல இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய முதலாம் இலக்க எண் 2. ஸோ நம்மளுடைய டெக்னிக்லேயும் வரக்கூடிய முதலாம் இலக்க எண் யார் அப்படின்னா 2. புரியுங்களா ரைட். அவ்வளோதான் விஷயம். இப்போ அதேமாதிரி இந்த கணக்கு நம்ம போட போகிறோம். நம்ம இந்த ஃபார்முலா எதுவுமே இல்லாமல் இதே மாதிரி இதுவும் நம்ம அழகாக என்ன பண்ணிடுவோம் போட்டுருவோம். புரியுங்களா ரைட். வாங்க பார்ப்போம். இப்போ 2வது கணக்கு என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாருங்கள், 1/3 1/3 1/9 1/27
அண்ட் ஸோ ஆன். எத்தனை உறுப்புன்னு தெரியல. லாஸ்ட் உறுப்பு 2187. ஓகேங்களா? ரைட். இப்போ நான் முதலாம் இலக்கையனை வச்சு ஈஸியாக செக் பண்ண போகிறேன். இதில் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு கேட்குறான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலாம் வச்சு நம்ம போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக போட்டுவோம். முதலாம் இலக்கையனை வச்சு நான் ஈஸியாக முடியும். இதில் யார் யார் முதலாம் இலக்கணம் 3, 9, 27 அண்ட் ஸோ ஆன். இது லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பருடைய முதலாம் இலக்கணம் யாருன்னா 7. ரைட். ஸோ இப்போ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இப்போ நான் முதலாம் இலக்கையனை கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ இங்கேருந்து 3லேருந்து ஓகேங்களா 9ன்னு மாறி இருக்குது. 9லேருந்து 27 மாறி இருக்குது. அதாவது அடிமானம் ஓகேவா 3ஆல் பெருக்கியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது பகுதியை. ஸோ அப்போ இதில் முதலாம் இலக்கணம் மட்டும் மேலே பிரச்சனையே கிடையாது. மேலே பாருங்கள் எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக ஒன்று இருக்குது. ஸோ இப்போ மேலே பிரச்சனையே கிடையாது. கீழே தான் 3ஆல் என்ன பண்ணியிருக்காங்க, பகுதியை தான் 3ஆல் பெருக்கி போயிட்டே இருக்காங்க. ஸோ முதலாம் இலக்கணம் கண்டுபிடிக்க போகிறேன். 3 ஓகேங்களா? ஸோ 9 அடுத்து பார்த்தீங்கன்னா 27க்கு 7 திருப்பி இது 3ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? இது எதால் பெருக்கணும் 3 7 3 7 21க்கு 1. ஸோ திருப்பி 3ஆல் பெருக்கணும். ஒரு 3 3 திருப்பி இது 3ஆல் பெருக்கணும். 3 9 திருப்பி இது 3ஆல் பெருக்கணும். எவ்வளோ 3 93 எவ்வளோ 27க்கு 7 மட்டும் போட்டால் போதும். திருப்பி இது என்ன பண்ணணும் 3ஆல் பெருக்கணும். 7 3 எவ்வளோ 21க்கு 1. புரியுங்களா? ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உறுப்புகளோட எண்ணிக்கையை கண்டுபிடிச்சி விடுவோம். ஸோ எனக்கு ஆன்சர் வரக்கூடிய உறுப்புகளுடைய முதலாம் இலக்கம் என்ன இருக்குன்னா 7ன்னு வரணும். எவ்வளோ வரணும் 7ன்னு வரணும். ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க 6ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 6 நான் செக் பண்ண போகிறேன். 6 எந்த நம்பர் இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்பர் நம்ம போட்டு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ரைட். அதாவது என்ன அப்படின்னா இது 1 2 3 4 5 6 7 8 9வது இலக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது 3ஆல் பெருக்குன்னா 1 3 3. ரைட். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து உறுப்புகள் எண்ணிக்கை 6ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 6வது இடத்துல முதலாம் இலக்கம் யார் 9ன்னு வந்திருக்கு. ஆனால் நமக்கு இங்கே யார் வரணும் 7ன்னு வரணும். ஸோ இப்போ இது தப்பு. புரியுங்களா? ரைட். அடுத்தது 7வது உறுப்புகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 7. ஓகேங்களா? உறுப்புகள் எண்ணிக்கை 7ன்னு கொடுத்துருக்கேன். அதில் முதலாம் இலக்கம் யார் 7. ஸோ அப்போ நமக்கு வரக்கூடிய அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர்லேயும் ஓகே 2187. இதில் முதலாம் இலக்கம் யார் அப்படின்னா 7 தான். ஸோ அப்போ உறுப்புகள் எண்ணிக்கை என்னவாக தான் இருக்க போகுது அப்படின்னா 7 தான். உறுப்புகள் எண்ணிக்கை என்னவாக இருக்க போகுது அப்படின்னா 7. ஸோ இப்போ இது கிடையாது, இது தான். 8வதையும் செக் பண்ணிக்கலாம். 8வது உறுப்புகள் எண்ணிக்கை முதலாம் இலக்கம் என்ன இருக்குது 1ன்னு வருது. ஆனால் நமக்கு எவ்வளோ இருக்கணும் 7ன்னு வரணும். ஸோ இதுவும் கிடையாது. 9வது உறுப்புகளுடைய எண்ணிக்கையோட முதலாம் இலக்கம் யார் இருக்கா 3ன்னு வருது. நமக்கு எவ்வளோ இருக்கணும் 7ன்னு வரும். ஸோ இதுவும் கிடையாது. புரியுதுங்களா? ரைட். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.